ஹாய் குழந்தைகளே, இன்று நாம பார்க்க போறோம் ஒரு தைரியமான நல்ல மனசுக்கார யானை கதையை. தயாரா? இந்த கதை இயற்கையின் மடியில் தொடங்கும் ஒரு அழகிய பயணம். மலைகளும் ஆறுகளும் சூழ்ந்த அந்த அழகிய காடு அமைதியின் இருப்பிடமாக இருந்தது. சலசலவென ஓடும் இந்த நீரோடைதான் காட்டின் உயிர் நாடி. இங்கே ஆயிரக்கணக்கான பறவைகள் தங்கள் இன்னிசையால் காலை பொழுதை வரவேற்கின்றன. இந்த காட்டின் ஆழத்தில் ஒரு மிகப்பெரிய உருவம் வாழ்ந்து வந்தது. அவர்தான் காளையன், இந்த காட்டின் அன்பான காவலன். அவர்தான் காளையன், இந்த காட்டின் அன்பான காவலன். அவர் உடல் மலை போல இருந்தாலும் உள்ளம் ஒரு குழந்தையை போன்றது. ஒரு காலத்தில் கண்ணு கெட்டிய தூரம் வரை பச்சை பசேலென விரிந்த ஒரு பெரிய காடு இருந்தது. காளையன் மிகவும் அன்பானவன். இந்த காட்டில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் போடும் ஒரு சிறு பிளிரல் சத்தம் காடு முழுவதும் மகிழ்ச்சியை பரப்பும். தாகம் எடுக்கும்போது ஓடும் நதியில் தும்பிக்கையால் நீர் குடிப்பது அவனுக்கு பிடித்தமான ஒன்று. அங்கே மான்கள், குரங்குகள் என பல விலங்குகள் எவ்வித பயமும் இன்றி சுதந்திரமாக வாழ்ந்தன. சிங்கம், புலி போன்ற வலிமையான விலங்குகள் கூட அந்த காட்டு விதிகளை மதித்து நடந்தன. காளையன் ஒரு பெரிய யானை. அவனது உருவம் மலை போல பிரமாண்டமானது. அவன் நினைத்தால் எதையும் தரைமட்டமாக்க முடியும். ஆனால் அவனது குணம், அவனது மனம் ஒரு குழந்தையைப் போல மிகவும் மென்மையானது, கருணை நிறைந்தது. யார் உதவி என்று கேட்டாலும் முதலில் ஓடி வருவது நம்ம காளையன்தான். காட்டில் உள்ள சிறிய விலங்குகள் காளையனிடம் மிகுந்த அன்பு வைத்திருந்தன. தனது கூட்டத்தையும் இந்த காட்டையும் பாதுகாப்பதே அவனது லட்சியமாக இருந்தது. வலிமை என்பது மற்றவர்களை அடக்குவதல்ல, அரவணைப்பது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அந்த அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் காட்டில் பெய்த மழையினால் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய மான்குட்டி எதிர்பாராத விதமாக ஆற்று தண்ணீரில் வழுக்கி விழுந்தது. வெள்ளத்தின் வேகம் அதிகமாக இருந்ததால் மான்குட்டியால் நீந்த முடியாமல் தத்தளித்தது. கரையில் நின்ற மான் அம்மா, யாராவது என் குட்டியை காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுதது. அந்த துயரச் சத்தம் காளையனின் காதுகளில் விழுந்தது. அவன் உடனே ஆற்றை நோக்கி ஓடினான். ஆபத்தை உணர்ந்த காளையன் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆழமான ஆற்றுக்குள் இறங்கினான். தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருந்த மான்குட்டியை நோக்கித்தன் நீண்ட தும்பிக்கையை மெதுவாக நீட்டினான். மிகவும் லாவகமாக மான்குட்டிக்கு அடிபடாதவாறு தன் தும்பிக்கையால் அதை தூக்கினான். வெள்ளத்தில் இருந்து மீட்ட குட்டியை மெதுவாக கொண்டு வந்து கரையில் வைத்தான். தன் குட்டி உயிர் பிழைத்ததைக் கண்ட மான் அம்மா
மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தது. காளையா, நீ மட்டும் இன்று வரவில்லை என்றால் என் குட்டியை நான் இழந்திருப்பேன். காளையன் சிரித்துக்கொண்டே சொன்னான். நன்றி எதற்கு? நாம் அனைவரும் ஒரே காட்டுக் கடும்பம் அல்லவா? நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் காலை காட்டின் அமைதியை ஒரு விசித்திரமான சத்தம் குலைத்தது. காட்டிற்குள் மனிதர்கள் நுழைந்தார்கள். அவர்கள் கைகளில் கோடாரிகளும் பெரிய இயந்திரங்களும் இருந்தன. பயங்கரமான சத்தத்துடன் மரங்கள் ஒவ்வொன்றாக கீழே சாயத் தொடங்கின. காடு நிலைகுலைந்தது. தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்த வீடுகள் அழிவதைக் கண்டு பறவைகளும் குரங்குகளும் கதறின. மனிதர்கள் தங்களின் சுயநலத்திற்காக காட்டின் அழகையும் அதன் வளத்தையும் அழிக்கத் தொடங்கினார்கள். மரங்கள் விழுவதை பார்த்த காளையன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவனால் இதை நம்ப முடியவில்லை. பயந்து போன மான்களும் முயல்களும் காளையனிடம் ஓடி வந்தன. இப்போது நாம் என்ன காளையன் அமைதியாக நின்றான். அவனது இதயம் வலித்தது. ஆனால் அவன் பயப்படவில்லை. மரங்களை வெட்டுவது மட்டுமல்லாமல் விலங்குகளை பிடிக்க அவர்கள் வலைகளையும் விரிக்கத் தொடங்கினார்கள். காளையன் இப்போது முடிவெடுத்தான். பயம் வேண்டாம், உங்கள் அனைவரையும் நான் காப்பேன் என்று உறுதியளித்தான். மனிதர்கள் மரங்களை வெட்டுவதுடன் நிறுத்தவில்லை. விலங்குகளை பிடிக்க ஆபத்தான பொறிகளை வைத்தார்கள். எதுவும் அறியாத ஒரு குட்டி யானை உற்சாகமாக ஓடி வந்து அந்த மறைமுக குழியில் சிக்கிக்கொண்டது. பயங்கரமான சத்தம். அந்த சின்னஞ்சிறு குட்டி மனிதர்கள் வைத்த மரணப் பொறியில் சிக்கி தவித்தது. தங்கள் வேட்டை பலித்ததைக் கண்டு அந்த மனிதர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள். மலை போன்ற காளையன் இப்போது எரிமலையாக மாறினான். அவன் முன்னே எவரும் நிற்க முடியாது. அவனது ஒரு பிளிரல் சத்தம் அந்த மனிதர்களை நிலைகுலைச் செய்து அவர்களது கைகளில் இருந்த ஆயுதங்கள் கீழே விழுந்தன. அவன் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் அவர்களை எச்சரிக்க தவறவில்லை. மெதுவாக அந்த குழியின் விளிம்பிற்கு சென்று பயந்து போயிருந்த குட்டி யானைக்கு தைரியம் சொன்னான். மனிதர்களின் வஞ்சக பின்னலை தனது வலிமையான தும்பிக்கையால் லாவகமாக அறுத்து எறிந்தான். பயப்படாதே குட்டி, நான் இருக்கிறேன் என்றது போல தன் தும்பிக்கையை நீட்டி அணைத்துக் கொண்டான். காளையனின் அளப்பரிய பலத்தால் அந்த சிறிய உயிர் மரணத்தின் பிடியில் இருந்து மீட்கப்பட்டது. தன் தாயை கண்ட குட்டி யானை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அந்த தாயின் கண்களில் காளையனுக்கான நன்றி தெரிந்தது. தங்கள் வேட்டை தப்பியதைக் கண்டு ஆத்திரமடைந்த ஒரு வேட்டையாடன் தன் துப்பாக்கியை காளையனை நோக்கி திருப்பினான். ஆனால் காளையன் அசையவில்லை. அவனது கண்களில் இருந்த கம்பீரம் அந்த மனிதனை நடுங்கச் செய்து. காளையன் தனி ஆள் அல்ல. அவனது கூட்டமே அவனுக்கு பின்னால் ஒரு பெரும் மலை போல வந்து நின்றது. அந்த காட்டே அதிரும் அளவிற்கு யானைகள் பிளிரின. அந்த சத்தம் இது எங்கள் காடு என்று எச்சரிப்பது போல் இருந்தது. இயற்கையின் வலிமைக்கு முன்னால் மனிதனின் சூழ்ச்சிகள் தோற்றுப் போயின. அவர்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடினார்கள். இனி இந்த காட்டில் யாருக்கும் ஆபத்து நேராது என்பதை உறுதிப்படுத்தினான் நம் காளையன். வெற்றிக்குப் பின் அமைதி திரும்பியது. ஆனால் இயற்கை மற்றுமொரு சோதனையை வைத்தது. அது ஒரு கடும் கோடைகாலம். திடீரென ஒரு மரத்தில் பற்றிய தீ காய்ந்த சருகுகளின் உதவியுடன் காட்டுத்தீயாக மாறத் தொடங்கியது. நெருப்பு அரக்கனை போல காட்டை விழுங்கத் தொடங்கியது. அழகான மரங்கள் கரியாக மாறின. புகை மூட்டத்தால் விலங்குகளுக்கு மூச்சு திணறியது. எங்கே செல்வது என்று தெரியாமல் அவை அஞ்சி நடுங்கின. நெருப்பை அணைக்க வழியே இல்லையா? காளையன் யோசித்தான். அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஆற்றை நோக்கி ஓடிய காளையன் தன் தும்பிக்கையை ஒரு நீர்த்தேக்கம் போல பயன்படுத்தினான். தண்ணீரை சுமந்து கொண்டு காளையன் நெருப்பு பிழம்புகளுக்கு நடுவே வீரனாக நுழைந்தான்.
தன் முழு பலத்தையும் திரட்டி நெருப்பை நோக்கி தண்ணீரை பீச்சி அடித்தான். அவனைக் கண்ட மற்ற யானைகளும் அணிவகுத்தன. ஒரு தீயணைப்பு படை போலவே அவை செயல்பட்டன. அவனை கண்ட மற்ற யானைகளும் அணிவகுத்தன. ஒரு தீயணைப்பு படை போலவே அவை செயல்பட்டன. நெருப்பு அடங்கத் தொடங்கியது. ஆனால் கரும்புகை காளையனை சூழ்ந்து கொண்டது. அவனுக்கு மூச்சுவிடச் சிரமமாக இருந்தது. காயம்பட்ட காலோடு போராடி காட்டின் கடைசி துளி நெருப்பையும் அவன் அணைத்து முடித்தான். நெருப்பு அணைந்தது. காடு காப்பாற்றப்பட்டது. ஆனால் காளையன் மிகவும் சின்னமடைந்திருந்தான். அனைவரையும் காப்பாற்றிய அந்த மாவீரன் இப்போது தளர்ந்து போய் ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். காட்டின் ஒவ்வொரு உயிரும் அங்கே திரண்டன. தங்களை காத்த தெய்வத்தை அவை நன்றியுடன் பார்த்தன. காளையா, நீதான் இந்த காட்டின் உண்மையான ராஜா. காளையன் சொன்னான், ராஜா என்பது மற்றவர்களை ஆளுவது அல்ல, மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதுதான்.